ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 12th அக்கௌண்டன்சி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 அக்கௌண்ட்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் 90 மார்க்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் ஆகட்டும், தியரி ஆகட்டும், கண்டிப்பாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை 2 மார்க் பாருங்கள், 7 to 14. நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தியரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சில டைம் நமக்கு தியரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கப்பட்ட நற்பெயர் என்றால் என்ன, அதே மாதிரி தியாக விகிதம் என்றால் என்ன, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரி கொஸ்டின். கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 into 3 21. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தியரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டாளி விலகலின் போது செய்யப்பட வேண்டிய சரிக்கட்டுதல் ஏதேனும் 3 பட்டியலிடு. அதே மாதிரி ரொக்க ஒட்ட பகுப்பாய்வு சிறுகுறிப்பு வரைக. ஸோ இந்த மாதிரி தியரி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேலி ERP9 பொதுவாக பயன்படுத்தப்படும் சான்றாவணங்களோட வகைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய சம்ஸு தியரி ப்ளஸ் அக்கௌண்ட் சம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 12th அக்கௌண்ட்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷனை பேஸ் பண்ணி தான் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5 மார்க்கில் தியரி பொறுத்த வரைக்கும் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கிற்கு வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கு உள்ள வேறுபாடு ஏதேனும் ஒரு 5, இது ஒரு முக்கியமான வினா. இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ பண்ணதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.